அடுத்த பாடல் 1581. குருவே சிவமென கூறினான் நந்தி. இது முதலடி இந்த இடத்துல. அதாவது இப்போ போன பாடலில் பார்த்தோம், சிவஞானி அப்படின்னு பார்த்தோம். அவரை சரணடைதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சரணடைஞ்சோம் அப்படின்னா என்ன பொருள்? அவரை நாம் இந்த இடத்துல குருவாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த இடத்துல ஒன்று. இல்லை என்றால் நமக்கு தகுதி பக்குவம் இருக்கும் பொழுது குருவே நமக்கு பல நேரங்களில் வழிகாட்டுவார் இந்த இடத்துல. ஆனால் அவர் தான் குருன்னு நமக்கு பல நேரங்களில் பலருக்கு தெரியாத நிலையிலே குரு வழிகாட்டிகிட்டே இருக்காங்க இந்த இடத்துல. பல ஞான குருக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதாரண ஒரு மாதிரி ஒரு பழகிட்டே அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவர் தான் குரு என்பதே சீடருக்கு தெரியாது. ஆனால் நிறையா விஷயத்த சொல்லி கொடுத்து அனுபவ ரீதியாக கொடுக்கும்போது தான், ஓ இவர் தான் நமக்கு குருவா என்று உணர வைத்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்த குருமார்கள் பல பேர் இருக்காங்க இந்த இடத்துல. இப்போ அவர்களும் இந்த இடத்துல சிவஞானி தான். அல்ல சிவஞானின்னா நம்ம உலக ரீதியாக சினிமாவில் பார்க்குற மாதிரி காவி உடையை போட்டுட்டு அப்படியே சாமியார் மாதிரியே நின்று தான் அதை செய்வாங்கன்னு கூட இல்லை. சராசரியாக உலக வாழ்க்கையிலே கூட பல சிவஞானிகள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நமக்குத்தான் அது தெரிவதில்லை என்பது ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்போ நம்ம சரண் அடைகிறோம் இல்லையா? ஒன்றும் உலக ரீதியாக இருக்க குரு இல்லை என்றால் மானசீகமாக இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரமணரோ ராமகிருஷ்ணரோ யாரோ ஒருத்தரை குருவாக எடுத்துக்கிட்டோம் இந்த இடத்துல. எடுத்துக்கிட்டு அவரை வழிபட்டுக்கிட்டே வரோம் அப்படின்னா, அப்போ அவர் தான் இந்த இடத்துல குருவே சிவம் என்ன கூறினன் நந்தி. இந்த என்ன அப்படின்றது இந்த இடத்துல, இந்த நந்தினா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குருநாதராக இறைவன். அதாவது என்னென்னா இறைவனே குருவாக இந்த இடத்துல வழிகாட்டுறாரு அப்படின்னு பொருள். அப்போ என்ன முதலடியில் சொல்ல வர்றாருன்னா, குருவாக ஒருத்தர் வராரு இந்த இடத்துல. அவர் தான் இந்த இடத்துல சிவம், வேறு யாரும் இல்லை, சிவம் வேறு குரு வேறு அல்ல என்று இந்த இடத்துல இறைவனே குருவாக சொல்கிறாராம் இந்த இடத்துல. இப்போ ரமணரை ஒருத்தர் குருவாக எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்குவோம் இல்லையா? அப்போ இறைவனே குருவாக இந்த இடத்துல இவர் தான் சிவம், வேறு யாரும் இல்லை, அந்த சிவம் வேற இல்லை, இந்த ரமணர் வேற இல்லை என்று அவர்வே இறைவனே சொல்கிறாராம் இந்த இடத்துல. இறைவனை சொல்லும்போது இந்த இடத்துல அவர் நந்தி, ஏன்னா அவர் இடத்துல ஒரு வழிகாட்டுறார் இல்லையா, குருவாக வழிகாட்டுறார் இல்லையா, அதனால நந்தின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் இந்த இடத்துல. ஆனால் குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஓரார் அப்படின்னா, இப்போ ஓர்தல் அப்படின்னா ஆராய்தல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஓரார் அப்படிங்கிறாரு. அப்போ ஆராயாதவர்கள் அப்படின்னு பொருள். அப்போ என்ன ரெண்டாவது அடிக்கு பொருள் சொல்கிறேன்னா, குருவே சிவம் என்பது குறித்து அப்படிங்கிறாரு. குறித்துனா என்ன? நம்ம ஒரு பொருளை குறித்து சிந்தித்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த பாடலில் சொல்லிட்டார் இந்த இடத்துல. போன பாடல்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், சொல்லிட்டாரு. ராமணர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன எப்படி அவரை சிவமாக பார்க்கலாம், எப்படி வழிபடலாம், எப்படி வழிபட்டால் எப்படி முக்தி நிலை அடையும், இதெல்லாம் வரிசையாக சொல்லிட்டார். ஆனால் இப்போ இதெல்லாம் படித்தாச்சு. படித்ததுக்கப்புறம் நம்மளுடைய மனதுக்குள்ளே யாரை இவரை குருவாக வச்சுக்கலாம், யாருக்காவது யாரையாவது ஒருத்தரை பிடிக்கும் இல்லையா, ஞான நிலையில் இருக்கவங்கள, இவரை நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டு அவரை சரணடைந்து நம்ம எப்படி அந்த நிலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிந்திக்கலைன்னு வச்சுக்குவோம் இல்லையா? யாருமே சிந்திக்கிறது இல்லை, அது ரெண்டாவது விஷயம் சரிங்களா? அதுதான் ரெண்டாவது அடியில் சொல்கிறாரு. ஓராதுன்னா ஆராயாதவர்கள் இந்த இடத்துல தன்னுடைய மனதுக்குள்ளே சிந்தித்து ஆராயாமே இருக்காங்களாம் இந்த இடத்துல எல்லாருமே. அதுதான் ரெண்டாவது அடியில் சொல்கிறார். இவர் தான் சிவம் அப்படின்னு அந்த சிந்தனையே இல்லாதவர்கள். ரமணரா? ஆமாம் ரமணர் தான்ப்பா. யார் அவர்? அவர் ஒரு சாமியார், திருவண்ணாமலையில் வாழ்ந்தார், அவ்வளோதான், அதோட முடிச்சிடுவாங்க. அவர் தான் சிவம், ஞானத்தை பெற்றார், இறைவனை அடைஞ்சார், முக்தி அடைஞ்சார். அந்த மாதிரி ஒரு சிந்தனை ஆராய்ச்சி எதுவுமே யாருமே செய்கிறதே இல்லை இந்த இடத்துல. அதை சொல்லிட்டார். மூணாவது அடியில் குருமே சிவமாக கோணுமாய் நிற்கும் அப்படிங்கிறார். இப்போ குரு அவர் தான் சிவமாகவே வந்துட்டார், சிவம் தான் அவர் தான் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாடலில் சொல்லபடி ஒருத்தர் ஆராயிறாரு இந்த இடத்துல. ஆராயாதவங்க நிறைய பேர் இருக்காங்கன்றது ஒரு பக்கம். சப்போஸ் ஒருத்தர் ஆராயிறாரு, இவர் தான்ப்பா குருவாக இருக்கார், சிவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சி அவரை சரண் அடைஞ்சிட்டார் இந்த இடத்துல. குருவாக ஏற்றுக்கிட்டு சரண் அடைஞ்சிட்டார். சரண் அடைஞ்சிட்டு பார்த்தா அந்த குரு எப்படி இருக்காராம்? குருவாக இருந்து வழிகாட்டுறாரு. எப்படி தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், அன்பு செலுத்தணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் குரு உலக ரீதியாக. அவரே இந்த இடத்துல இறைவன் தான், வேறு யாரும் இல்லை, குரு வேறு அல்ல, சிவம் வேறு அல்ல, இந்த நிலையில் இருக்கார். ஆனால் அவரே சிவம் ஆக கோணுமாய் நிற்கும் அப்படிங்கிறார். கோன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு பொருள். அரசர்களை கூட கோன் அப்படின்னு தான் பொருள் இந்த இடத்துல. அதனால தான் அவர்களுக்கு இந்த செங்கோல்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை குறிப்பதற்கு தான் செங்கோல் இந்த இடத்துல. இந்த அரசர் என்ன பண்ணுவார், நல்லதாக செஞ்சோம் அப்படின்னா உடனே கூப்பிட்டு பாராட்டி ஒரு பரிசு ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்புவார். தப்பு பண்ணால் என்ன பண்ணுவார் இந்த இடத்துல,
தண்டனை தான் கொடுப்பார் அரசர் இல்லையா. அது போலவே இந்த இடத்துல இந்த குருவா ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாராம் இந்த இடத்துல, என்ன தவறு செய்கிறோமோ அதற்கேற்ற தண்டனையை உடனுக்குடன் அளித்து கொண்டே இருப்பார். இது திருமூலரே ஒரு பாடலில் வந்து சொல்லியிருக்கார், வேறு ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் ஒருவர் பக்தர்களாக இருக்கின்றார்களோ அதுவரை அருளானது இறைவனிடத்திலிருந்து மழையாக பொழிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதே நேரத்தில் அவர் சீடனாக இங்கு ஒரு குருவை சரணடைந்து விட்டால் கோலே பேசும் அப்படின்னு ஒரு பாடலில் ஒரு விளக்கத்தில் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல கோலே பேசும் அப்படின்னார். கோல்னா என்ன, கொம்புன்னு அர்த்தம். எதனா ஒன்றா தவறு செஞ்சால் அடிப்பாருன்னு அர்த்தம். இந்த இடத்துல எதுக்கும் என்ன அர்த்தம் சொல்ல வர்றாரு அப்படின்னா, பக்தர்களாக இருந்தால் தப்பு செஞ்சால் கூட கம்முன்னு இருப்பாரான், அந்த இடத்துல அமைதியாக இருப்பாரான், ஆசைப்படுறான் ரொம்ப அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரான் இந்த இடத்துல. ஆனால் அதுக்கேற்ற கர்ம நிலைகள் தவறுக்கு அனுபவிக்கக்கூடிய நேரம் வரும்போது கொடுத்துருவார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தன் ஒரு திருடுறான், பொருள் திருடிட்டான்னு அதற்கான தண்டனையை அனுபவிக்கணும். இறைவன் எவ்வளோ கருணையானவர்னா, அந்த தண்டனையை உடனே அவனுக்கு கொடுத்தா அவனுடைய மனமோ உடலோ தாங்கக்கூடிய ஆற்றல் பக்குவத்தில் இல்லையா அந்த இடத்துல. அதனால் என்ன பண்ணுவாராம், முதல்ல ஆற்றலையும் பக்குவத்தையும் அவனுக்கு கொடுத்துட்றாராம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்டனையை கொடுக்குறாராம் இந்த இடத்துல. அதனால தான் பல பேருக்கு தண்டனை அனுபவிக்கும் போது, நோயோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் அனுபவிக்கும் போது ஏன் அனுபவிக்கிறோன்னே தெரியாமல் பல பேர் இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் இந்த இடத்துல. ஸோ அப்படியே அனுபவிப்பாங்க. ஆனால் இதே வந்து சீடன் என்ற நிலையில் வரும்போது இந்த இடத்துல பக்குவத்தன்றதெல்லாம் இல்லை. பக்குவம் கொடுத்துரும், முதல்ல தண்டனை தான் ஃபஸ்ட்டு. பக்குவம் இருக்குது இல்லை, தகுதி இருக்குது இல்லைன்றதெல்லாம் கிடையாது. முதல்ல இந்த தண்டனையை கொடுத்து பக்குவத்தை வர வைக்கிறது இந்த இடத்துல, சரிங்களா. ஸோ அது போல உடனே தண்டனை கொடுத்துருவாராம். அந்த தான் இந்த இடத்துல குரு சொல்கிறார். இந்த இடத்துல குருவே சிவமாக கோணுமாய் நிற்கும் அப்படின்னு அதை தான் சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ தலைவனாக இருந்து என்ன பண்ணுறாராம், வழிகாட்டிக்கிட்டே இருக்கார். ஸோ அன்பையும் கொடுப்பார் இந்த இடத்துல, வழிகாட்டவும் செய்வார் இந்த இடத்துல, தண்டனையையும் கொடுப்பார் இந்த இடத்துல. ஸோ இது 3ஆவது அடியில் சொல்கிறார். 4ஆவது அடியில் சொல்கிறாரு, குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே அப்படிங்கிற. குருவே உரை உணர்வு அப்படிங்கிறார். இப்போது இதில் 4ஆவது அடி மட்டும் கொஞ்சம் ஒரே அடியில் நிறைய விஷயத்த பொருளாக உணர வச்சுருக்கார். இப்போ நீங்கள் முதல் அடியிலேருந்தே பார்க்கும்போது குருவே குருவே குருவேன்னு தான் வருது இந்த இடத்துல. குரு என்று மட்டும் வரல, குரு வே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு வர்றாரு. அதே மாதிரி இந்த 4ஆவது அடியில் முடியும் போதும் பார்த்தோம்னா கோவே அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே அப்படின்னு முடிக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு 2 வகுப்பில் சொல்லியிருக்கிறதா நினைவு இருக்குது எனக்கு. வே என்ற வார்த்தை எப்பயுமே ஒரு மறைபொருளை குறிக்கும் இந்த இடத்துல. நீங்கள் வே என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று மறைஞ்சிருக்கும் இந்த இடத்துல. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வேம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, வேப்பிலைன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல, வேப்ப மரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேப்ப மரம் தான் முதல் எழுத்து வேல தான் ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்குள்ளே என்ன பார்க்கும்போது சாதாரண மரமாக இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ கசப்பு ஒளிந்திருக்கின்றது. அதுக்கப்புறம் வேர் அப்படின்னு சொல்லுவோம், மரத்தினுடைய வேர், அதுவும் வேலை தான் ஆரம்பிக்கும், அதுவும் பூமிக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கு. வேடன்னு சொல்லுவோம். ஸோ மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து தான் அவன் அம்பு எய்வான் இந்த இடத்துல. ஸோ ஒளிஞ்சிக்குவான் இந்த இடத்துல. இப்படி வேலை ஆரம்பிக்கக்கூடிய எல்லா பொருளையுமே ஒரு பொருள் மறைஞ்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல முதல்லேருந்து குருவேன்னு வர்றாரு. அப்போது குருவே அவர் சிவமாக இருக்கார் இந்த இடத்துல, நமக்கு குருவாக இருக்கார், தலைவனாக இருக்கார், எல்லாம் சரிதான். ஆனால் அவருடைய ஆற்றலை முழுமையாக இந்த சீடனால் தெரிந்து கொள்ள முடியாது. அதை ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதனால தான் குருவேன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. இது முதல்ல. ஏன்னா அவர் ஞான குரு இந்த இடத்துல. அவர் ஏன் அதை செய்கிறாரு, எதுக்கு செய்கிறாரு, ஏன் சொல்கிறாரு நமக்கு எதுவுமே நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. இது ஒன்று. 2வது கோவே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லிட்டார். முதல்ல கோணுமான்ட்டார். கோனாலே அரசன் தான் இந்த இடத்துல, கோனாலும் அரசன் தான் இந்த இடத்துல. அப்போது உரை உணர்வு அற்றது அப்படிங்கிறாரு. உரைனா என்ன, பேசுறது இந்த இடத்துல. உணர்வுனா என்ன, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 5 புலன்களினால் உணர்தல் இந்த இடத்துல. அப்போது இந்த சீடனாக இருக்கக்கூடியவன் ஒரு குருகிட்ட இருக்கிறாரு, சரணடைஞ்சிட்டாரு இல்லையா, அவர் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, ஞான நிலை இருக்கார். ஆனாலும் இந்த இடத்துல அவரால் அந்த குருவையுடைய அனுபவத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது, விவரிக்க முடியாது. தன்னுடைய உணர்வினால் அந்த குருவை முழுமையாக இவரால் தெரிந்து கொள்ள முடியாது. அதான் அற்றது அப்படிங்கிறாரு. உரை உணர்வு அற்றது அப்படிங்கிறாரு. ஸோ அவங்களால தெரிஞ்சிக்கவே, அவரால் 5 புலன்களால் உணர முடியாது இந்த இடத்துல.
தான் இந்த ஐம்புலன்களாலேயோ இல்லை ஏதோ ஒரு உணர்வு நிலையில் என்னுடைய குரு என்று ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த நம்பிக்கையை அடுத்தவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது இந்த இடத்துல. ஓர் கோவே அப்படிங்கிறார். கோவைனா இந்த இடத்துல இறைவன் தான் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட அந்த குருவாக அந்த இடத்துல தலைமை நிலையில் அவர் இருக்கின்றார். இது பொருள். நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இந்த ஞான நிலையில் இருக்கக்கூடிய இந்த குருவானவர்கள் அவர்கள்தான் சிவம் என்று இறைவனே இங்கு கூறியிருக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஞான நிலையில் இருப்பவர்களை பற்றி இங்கு யாரும் எந்த விதத்திலும் சிந்தித்து ஆராயாமல் இருக்கின்றார்கள். யார் ஒருவர் அப்படி சிந்தித்து ஆராய்ந்து இந்த இடத்தில் குருவை சரணடைந்து அவர் வழிகாட்டுதலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இடத்துல அந்த குருவானவர் அன்பையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து அதே நேரத்தில் தவறு செய்யும் பொழுது தண்டனையையும் அவருக்கு கொடுத்து ஒரு அரசன் போல் அவரை நல்ல நிலைக்கு இங்கே பயணப்படுத்தி கொண்டு செல்கின்றார். ஸோ அப்படிப்பட்ட அந்த குருவை பற்றி தான் உணர்ந்ததை அவரால் வெளியே சொல்லவும் முடியாது. தன்னுடைய ஐம்புலன்களின் வழியாக முழுமையாக அவரால் உணரவும் முடியாத நிலையில் அந்த குருவானவர் இங்கு இறை நிலையில் இருக்கின்றார். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.